அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் ஈரல் கிரேவி எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் தான் நமக்கு தேவைப்படும். ரொம்ப குவிக்காகவே இதை நம்ம செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு நான் ஈரல் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் இப்போ வச்சுருக்கேன். இதை நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இது செய்கிறதுக்கு மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். மண் சட்டியில் செய்யும் போது இதோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சட்டி சூடானதுக்கு அப்புறமேல 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் இது வந்து நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேலு கொஞ்சமாக கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாவும் கீறி போட்டிருக்கேன். லேசாக வறுபட்டோனையும் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம வந்து ஒரு 3 பூண்டு அளவுக்கு நம்ம தட்டி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம பூண்டு வந்து தட்டி ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மீடியம் சைஸ் தக்காளி வந்து 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் சாஃப்டாகிறதுக்காண்டி நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம லேசாக வதக்கிக்கலாம். இப்போ பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஈரலை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவில் நல்லா வந்து ஈரலை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து குக் பண்ணலாம். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது குக் ஆகுறதுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் தண்ணி எதுவும் ஊற்றாததுனால நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் குக் பண்ணுறேன். நீங்களும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா கண்டிப்பாக அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க, டேஸ்ட்டு வந்து மாறிடும். நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே இதை நம்ம குக் பண்ணுவோம். நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறதுனால ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமேலே இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஈரல் வேகிறதுக்கு அதிக நேரம் எடுக்காது. நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு ஈரல் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். திரும்ப நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து குக் பண்ணலாம். இப்போ நமக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். ஆனால் பாருங்கள், ஈரல்ல இருந்தும் நமக்கு தண்ணி வந்திருக்கு. நமக்கு கிரேவி நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகு தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகு வந்து இடிகளில் நல்லா இடித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக போடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்சுருந்தாலும் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இது நம்ம முதல்லையே நம்ம பெப்பர் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணும்போது தான் இதோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. பெப்பர் ஆட் பண்ணோடனையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணாதீங்க. ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ளேவருக்காண்டி. இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணுறதுனால நமக்கு வந்து ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம இதை லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள், இல்லைன்னா இதோடய நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு கிரேவி நல்லா சூப்பராகவே ரெடியாக இருக்கும். இப்போ நான் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமேல் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது நமக்கு. அவ்வளோதான், நமக்கு கிரேவி
ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நமக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி ஆகிறதுக்கு எனக்கு ஒரு 15 நிமிஷம் வந்து தேவைப்பட்டது. உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு ஈரல் கிரேவி ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எதோட வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறது எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.